அனைவருக்கும் வணக்கம். நம்ம அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்து தொகைக்கு எல்லாருடைய ஒத்துழைப்போடு ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். வடக்கு தொகுதி செயலாளர் அண்ணன் வேல்சாமி அவர்கள் தலைமையில தாமோதரன் மாநில ஊடக பிரிவு தலைவர் தாமோதரன் முன்னிலையில இந்த வார்டுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் ஆதரவோடு, இங்க இருக்கிற மகளிர் அணிகளால் ஆதரவோடு ரொம்ப சிறப்பாக ஓபன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல பத்தாது, நூற்றுக்கணக்கான நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால எல்லாரும் இதே மாதிரி எல்லா வார்டுகளையும் பொறுத்து அவங்க பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்புக்குரிய பெரியவர்களே, நம்முடைய அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இந்த பகுதியிலும் ஒரு கிளை அலுவலகத்தை அமைத்து வெற்றிகரமாக இந்த பகுதி உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு ஒரு அலுவலகத்தை வெற்றிகரமாக திறந்து வைத்திருக்கிற வடக்கு பகுதியுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வேலுசாமி அவர்களுக்கும், அவரோடு துணை நிற்கின்ற ராமு அவர்களுக்கும், கனகராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களது பெருமாதியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்த அலுவலகத்தை திறந்து வைக்க வருகின்ற நம்முடைய நிறுவன தலைவர் ஜே மணி என்கின்ற ஐயா சுப்பிரமணிய அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கும் அவரது குடும்பத்தாரையும் 30வது வட்டார அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதோடு அவரது வருகைக்கும் இந்த பகுதி மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் திருப்பூர் மாவட்டம் 30வது வார்டு கிளை அலுவலக திறப்பு விழாவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்று கிட்டத்தட்ட 10 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேற்பட்டு நம்ம சங்கம் 10 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட நம்ம சங்கத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஜே மணி அவர்கள் இந்த ஓப்பனிங் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த 30வது வார்டு கிளை அலுவலக பொறுப்பாளர்களுக்கும் நிறுவனர்களுக்கும் இந்த நேரத்தில் பல்லடம் அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் இந்த சங்கம் சிறக்க வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். அனைத்து விவசாய சங்க அனைவருக்கும் வருவரை நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாய தொழிலாளர் சங்கத்தின் திறப்பு விழா வந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் மகளிர் அணி தலைவி பேசுகிறேன். இன்று இப்போ ஆஃபீஸ் திறந்தது நம்ம வேலுசாமி அவர்கள் மற்ற 2 தலைவர்கள் திறந்திருக்கிறாங்க. நன்றி. இதே மாதிரி எல்லா வார்டுகளையும் சிறப்பு விழா செய்வதற்கு எல்லா பணிகளும் தொடர்ந்து செய்யணும், சிறப்போம். நன்றி. முன்னோர்கள் சார்பாக ஆசீர்வாதத்தில் சிறப்பு விழா நடந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் 30வது வார்டு கிளை அலுவலகம் பெரியவர்களின் ஆசிப்படி இந்த சிறப்பாக நடக்கப்பட்டது. வேலுசாமி அண்ணன் தலைமையிலும் நம்முடைய நண்பர் தாமோதரன் தலைமையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் அந்த சங்கம் இனிமேல் தொடர்ந்து இதே மாதிரி கிளை அலுவலகங்கள் மிக விரைவில் எல்லா பகுதிகளிலும் விரைவாக ஓட்டம் நடைபெறும். நன்றி, வணக்கம். வார்டு தெரிவிப்பதற்கு தொழிலாளர் சங்கம் விவசாய சங்கம் 30வது வார்டில் வேலுசாமி திறந்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பேச வரலைங்க. ராமமூர்த்தி நகர் விவசாய சங்கம் தலைவர் நீக்கி வச்சதுனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். வேலுசாமி அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நம்ம 30வது வார்டில் வேலுசாமி தாம் அவர்கள் என்னை அழைத்ததுக்கு நன்றி. இங்க அவர் ஆபீஸ் ஓபன் பண்ண மாதிரி எல்லாரும் ஆபீஸ் ஓபன் பண்ணது தயாராகிட்டு இருக்குது. இது போல டெய்லி ஒன்று ஓபன் ஆகணும். எல்லாரும் அதை பணி செய்யணும். சிறப்பாக செய்யறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் இந்த 30வது வார்டு கிளை அலுவலகத்தை திறந்து வைக்க வந்திருந்த நமது நிறுவன தலைவர் ஐயா அவர்களே மற்றும் இந்த 30வது வார்டு திறப்பு விழாவுக்காக வந்திருக்கின்ற எங்களது 30வது வார்டை சேர்ந்த அனைத்து மகளிர் அவர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த 30வது வார்டு திறப்பு விழாவுக்கு எனது அழைப்பை ஏற்று வந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இந்த நன்றி வந்து எனக்காக வந்து நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கறத வந்து சொல்றதுதான். அன்னைக்கு இருந்து அவர் எனக்கு இந்த மூணு வருட காலமாக எனக்கு வந்து அறிவுறுத்தணும் பேர்ல தான் நான் இது பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கே தெரியும், கண்ணம்மாவுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால வந்து எல்லாரும் நாம பயன்படுத்திக்கணும், நாம ஒரு பாதுகாப்பா இருக்கணும். நாளைக்கு நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு சங்கம் இருக்கு, நம்மளுக்கு பின்னால சங்கம் இருக்குங்கிறத நினைச்சுக்கங்க. அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை. எதா இருந்தாலும் நம்ம வார்டில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து எங்ககிட்ட நானும் தாமதம் எந்த நேரமும் ரெடியா இருப்போம், வந்து சொல்லுங்க. முந்தா நாள் கூட பெரியம்மா காணாம போனோன்னு தாமோதரன் அவங்க அம்மாவை நைட்டு 2:30 மணிக்கு போய் கூட்டிட்டு வந்தோம். அப்ப கூட என்னை கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அனைத்து போலீஸை கூட்டிட்டு வந்து வெஹிக்கிள் நிறுத்தி வச்சு எல்லாம் அந்நேரத்துக்கு 2:30 மணிக்கு எடுத்தாங்க. அப்ப கூட தாம் வந்து அண்ணா நீங்க பேசுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து அனைத்து இந்த விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் நிறுவன தலைவர் சார்பாக காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து எல்லாருமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொன்னா தான் நாங்க வந்து உங்களுக்கு பண்ண முடியும். நீங்களா வந்து சொல்லாம இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எல்லாரும் வந்து இந்த சங்கத்தை பயன்படுத்தி நல்லா இருங்க. நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் மாநில நிறுவன தலைவர் ஜி.கே. மணி ஐயா அவர்களுடைய தலைமையிலே 30வது வார்டு டிவிஷன் இன்று நமது வார்டு சிறப்பு விழாவானது இன்று காலை 9 மணி அளவில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. இதில் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த சிறப்பு விழாவிற்கு இந்த பகுதியில் இருக்கின்ற மகளிர் அணியினர் மற்றும் இங்கு இருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்களும் வருகை புரிந்து இந்த விழாவிலே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி கூறி பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம்.